பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொள்கிறேன். ஏசாயா 59வது அதிகாரம் 1வது வசனம். இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுக்கி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஏசாயால வாசிக்கிறோம். அதாவது என்ன விஷயம்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே ரட்சிக்கப்படணும் அப்படின்னு தான் பிதாவினுடைய சித்தமாவே இருக்காமா. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா, பரலோகத்துக்கு போகணும் அதிகமா விசுவாசிக்கிறோம். ஆனா நம்ம சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உறவினர்கள், நம்ம எல்லாருமே ரட்சிக்கப்பட்ட என்ன ரட்சிக்கப்படல, நம்ம பரலோகத்துக்கு போனா என்ன பரலோகத்துக்கு போகலன்னு சொல்லி ரொம்ப கேர்லெஸ்ஸாவே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிப்பு தரத்துக்கு நான் தயாரா இருக்கேன்ப்பா, ஆனா எனக்காக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நீ ஏன் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறாருங்க. ஏன்னா சமயம் வாய்த்தாலும் சரி வாய்ப்பிட்டாலும் சரி கர்த்தருடைய சுவிசேஷத்தை நம்ம சொல்லிதான் ஆகணுமாமா. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்காக சுவிசேஷம் அறிவிப்பேன், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க பொருத்தனை பண்ணிட்டு பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சீக்கிரமா அதை ஆரம்பிச்சிருங்க. ஏசப்பாக்காக ஊழியம் பண்றதுக்கு நீங்க தயாராயிடுங்க. ஏன் சொல்றேன்னா, காலம் சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். அது என்ன கணக்குன்னா, ஆத்துமா கணக்கு கொடுக்கணும். நம்ம பாவத்துல இருந்து விடுதலை ஆயிட்டு பரிசுத்தமா வாழ்றோம். நம்ம பரிசுத்த வாழ்க்கையை மொத்தமும் கொடுக்கணும். ஆண்டவர் நம்மள இந்த உலகத்துக்கு ரட்சிக்கப்பட வச்சாரு. அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு உலக பிரமாணமா வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது.